வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாம் எழுந்து நின்று 3 முறை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து 3 முறை வாசிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து சுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து சுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் கொடுத்திருந்த என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து சுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, அடிமையோடு பேசுகிற தேவன் நம்முடைய ஜனத்தோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, தேவ பலனாக கிரிய செய்யட்டும். எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை மட்டுமாக நம்மை தாங்கி நடத்துவதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிப்போம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையில நம்ம இதை தியானித்தோம். பரிசுத்த ஆவி இடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களையும் அங்கே கூடி வந்த அனைவரையும் பார்த்து சொன்ன அந்த வார்த்தை. அதற்கு முந்தின வாரம் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்று சொல்லி அந்த உணர்வின் இருதயத்துக்காக ஜெபித்ததை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் உணர்வின் இருதயத்தை கொடுத்தாரு? சாலமோனுக்கு. சாலமோன் கேட்டது ஞானம், ஆனால் ஆண்டவர் கொடுத்தது ஞானத்தின் இருதயத்தையும் கொடுக்கிறாரு, அப்புறம் உணர்வுள்ள இருதயத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி, இன்றைக்கு என்னை அறிந்து என்று சொல்லி, நான் கர்த்தரை அறிந்து நானே அவர் என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாடல் கூட நம்ம பாடணும். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர வேண்டுமே என்று சொல்லி அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து தியானிக்கும் பொழுது ஆவியானவர் கொடுத்ததான வேத வசனத்தினுடைய பகுதிகளை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த காரியத்தை குறித்து நாம்
வாசிக்கும் பொழுது எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தையை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது இதே வார்த்தை நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிற இந்த வார்த்தை முழு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 70 முறை சொல்லப்பட்டிருக்கிறதா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற இடங்கள் எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு வசனங்கள் தான், சரியா? ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மாத்திரம் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற இந்த வார்த்தை 70 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்கள்ல ஆண்டவர் அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார், ஏன் இதை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பதை விட ஆண்டவர் உண்மையாகவே ஏன் இதை செய்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவிலே விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போ என்ன நடந்துச்சு என்று சொல்லி நம்ம முன்னாடி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனை மறந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய சித்தத்துக்கு செவி கொடுக்காம தங்களுக்கு இஷ்டம் போல தேவர்களை உண்டாக்கி ஆண்டவரை மறுதலித்த அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள், நானே பட்டயத்தை வரம் பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன், உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்படும், விக்கிரகமாக விழப்பண்ணுவேன். ஓகே, இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவருடைய நரகலான விக்கிரகங்கள் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன், உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாலமாகும்படி உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களில் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடையும் பாலுமாகும். அப்பொழுது கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவிலே விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றமல்ல, இந்த தேசத்துக்கே இப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. என்ன பயம்? தேவனை குறித்த ஒரு பயம். ஆமென். ஆமென். தேவனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென். ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமாக எழும்பினால் உண்மையாகவே கர்த்தர் என் நிமித்தம் என்ன மாத்திரமல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, என்னுடைய பகுதியவே இப்படிப்பட்டதான ஒரு சாபத்துக்குள்ளாக போகக்கூடிய விதத்திலே அதற்கு நான் காரணமாக மாறிவிடுகிறேனே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தேவனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரை மறுதலித்து மறந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடந்து வருகிறது என்று சொல்லி நாம் ஒருவேளை அதை குறித்ததான ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே கடந்து வரலாம். அதே அந்த காரியத்தை அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேசங்களிலே சீரழிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் நரகலான விக்கிரங்களுக்கு பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களை தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கக்கூடிய பிரஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்பல்களினாலும் தங்கள் செய்த பொல்லாப்பில் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்குள் நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னது இல்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக இந்த எசேக்கியேல் மூலமாக பேசி இருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியேல் மூலமாக சொல்லப்பட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சுத்தமானால் உடைய வேத தியான நேரங்களில் அல்லது உங்களுடைய தனிமையான நேரங்களில் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் இதை பாவம் செய்து விட்டேன், என் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நடந்து விட்டது, இந்த தீங்கு என்னுடைய வாழ்க்கையில தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் விருதாவாய் சொல்லவில்லை என்று சொல்லி அப்பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது தேசம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள், இந்த நாட்களில் அதிபதி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இனி அமெரிக்காவில் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தப்படும். அல்லேலூயா. இனி எந்தெந்த சபைகள் எல்லாம் மூடப்பட்டதோ அந்த சபைகள் எல்லாம் திறக்கப்படும். எந்தெந்த சபைகள் எல்லாம் கிளப்புகளாக மாறினதோ ஹோட்டல்ஸாக மாறினதோ அந்த சபைகள் எல்லாம் மறுபடியுமாக பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சபையாக மாறப்போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை உண்மையாக கர்த்தர் விருதாவா இதை செய்யவில்லை என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வின் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விருதாவா இந்த காரியத்தை அனுமதிக்கவில்லை, கர்த்தர் விருதாவா இந்த காரியத்தை செய்யவில்லை. உண்மையாகவே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஏதோ நம்முடைய இஷ்டம் போல மனம் போன போக்கில் நான் இருக்கணும், நான் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக நேரடியாக சபைக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நிச்சயமாகவே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் இதை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த உலகம் அறிந்து கொள்ளும், உலகத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் விருதாவாய் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வதில்லை, விருதாவாய் எந்த ஒரு காரியத்தை அவர் சொன்னதில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். தொடர்ந்து அதே 6ஆம் அதிகாரத்தில் 11 பார்க்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி
இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்பு நிமித்தமும் ஐயோ என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் விழுவார்கள். எசேக்கியேல் அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஒரு காலத்துல பட்டயம் இருந்துச்சு, பார்த்தீங்கல்ல, எங்க பார்த்தாலும் கொலையும் வெட்டும் குத்துமா இருந்துச்சு. இப்ப நம்ம வாழ்கிற நம்ம நாட்கள்லயே சரிங்களா, ரோட்ல போயிட்டு இருக்கிறான் வெட்டுறான், ட்ரெயின்ல போறான் பேசிட்டே இருக்கிறான், திடீர்னு சண்டை போடுறாங்க வெட்டிடுறானுங்க. மனுஷனுடைய உயிரை குறித்த ஒரு பயமே இல்லை. பட்டயம். அடுத்தது பஞ்சம். பஞ்சத்தினுடைய ஒரு காலகட்டங்களில் பார்க்கிறோம். யூபி, உத்தரப்பிரதேசம், நம்ம வாழ்கிற நம்முடைய இந்தியாவில் இருக்கிற யூபி மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஆகாரம் இல்லாமல் சிறு பிள்ளைகள் அங்கே தெருவில் இருக்க அந்த அங்கே பாதையில் இருக்கக்கூடியதான புல்லை, பச்சை பிள்ளை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இந்த நாட்கள்ல ஓகே, புல்லுகளை சாப்பிட்டு கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்கள், அதை பார்க்கல. அடுத்தது கொள்ளை நோயினாலும் விழுவார்கள். கொள்ளை நோயினாலும் விழுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஏற்கனவே எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனத்துல தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயினால் சாவான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 4600 பேர் செத்து இருக்கிறாங்க. 24 hours